கர்த்தர் சொல்றார், நீங்கள் தீவிரமாக விடுதலை ஆக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, விடுவிக்கிற தேவன், அதுவும் தீவிரமாக விடுவிக்கிற தேவன் உங்களை விடுவித்து நடத்த விரும்புகிறார். இன்றைக்கே அந்த விடுதலையின் நாளை உணரப்போகிறீர்கள். விடுதலை பெற்றுக் கொள்ள. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 51:14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். பிரியமானவர்களே, தீவிரமாக விடுதலையாக்கப்படுவான் யார் என்று சொன்னால் சிறைப்பட்டு போனவன். இன்றைக்கு ஏதோ ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அடிமைத்தனத்தின் நுகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறேன், வெளியேற முடியல. விட வேண்டும் என்று விரும்புகிறேன், விட முடியல. ஏதோ என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, யாரோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னால சுதந்திரமாக துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, தேவனுக்கு இந்த ஊழியம் செய்ய முடியல. ஏதோ ஒரு சிறையிருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. வியாதியினின்று வெளிவர முடியல, நோயினின்று, பேயினின்று, கடனினின்று, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, அதினின்று நீங்கள் தீவிரமாக விடுதலையாக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, விடுவிக்கிற தேவன், அதுவும் தீவிரமாக விடுவிக்கிற தேவன் உங்களை விடுவித்து நடத்த விரும்புகிறார். இன்றைக்கே அந்த விடுதலையின் நாளை உணரப்போகிறீர்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.